ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய 7 புள்ளிகள். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு சனிக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள். மாநிலங்களிலும் அமுல்படுத்தப்பட்டால் 90 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். இத்திட்டத்தின் நோக்கம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு நிதி பாதுகாப்பை அளிப்பதாகும். யூபிஎஸ்ஸின் கீழ் 25 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணிபுரியும் பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு மாதமும் கடந்த 12 மாதங்களின் சராசரி சம்பளத்தில் பாதி ஓய்வூதியத்தை பெறுவார்கள். ஒருவர் 25 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்தால் அதற்கேற்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். ஆனால் இதன் கீழ் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றுவது அவசியம். யூபிஎஸ்ஸின் கீழ் ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினரும் குடும்ப ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள். ஒரு அரசு ஊழியர் பணியின் போது அல்லது ஓய்வு பெற்ற பிறகு இறந்தால் அவரது மனைவி அல்லது கணவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். இந்த ஓய்வூதியம் ஊழியர் பெறும் பணத்தில் 60% ஆகும். யூபிஎஸ்ஸின் கீழ் அரசாங்கம் உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கும் உத்தரவாதம் அளித்துள்ளது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும்போது ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். உங்கள் வேலை 15 ஆண்டுகள் என்றால் இந்த ஓய்வூதியத்தின் அளவே அதே விகிதத்தில் அதிகரிக்கும். யூபிஎஸ்ஸின் கீழ் பணவீக்க குறியீட்டின் பலனையும் பெறுவீர்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தைப் போலவே இதிலும் பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரிக்கும் போது தற்போது பணியில் இருப்பவர்களுக்கு அகவிலைப்படியின் பலனை அரசு வழங்குவது போல இதேபோல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மக்கள் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கும் அகவிலைப்படி வழங்கப்படும். அதாவது பொருட்களின் விலை உயர்ந்தால் அதற்கேற்ப அவர்களின் ஓய்வூதியமும் அதிகரிக்கும். ஒரு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவருக்கு அரசாங்கத்தால் சில மொத்த பணத்தின் பலன் வழங்கப்படும். ஓபிஎஸ் ஆட்சியிலும் இதே போன்ற பலன்களை ஊழியர்கள் பெறுவார்கள். மொத்த தொகை ஊழியர்களின் ஓய்வூதியத்தை பாதிக்காது. என்பிஎஸ்ஸின் கீழ் ஊழியர் அடிப்படை சம்பளத்தில் 10% அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். ஆனால் தற்போது யூபிஎஸ்ஸின் கீழ் அரசின் பங்களிப்பு 18.5% அதிகரித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.